எம்மை பொறுத்தவரையில் இம்மன்றத்தின் நோக்கம் என்னவென்றால், கொழும்பு வாழ் முஸ்லிம் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை மேம்படுத்துவதே. ஏனெனில் கொழும்பில் வாழும் அந்நிய மதத்தவர்களை விட முஸ்லிம் சமுதாயம் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றது. இந்த நிலைமையை மாற்றியமைக்கும் நோக்கத்திலேயே அயராது பாடுபட்டு அவர்களது தியாகத்தையும் முயற்சிகளையும் செய்து வருகின்றார்கள். பல முஸ்லிம் வைத்தியர்களையும் பொறியியலாளர்களையும் இன்னும் பல துறைகளில் மாணவர்களை தேர்ச்சி அடைவதற்காக ஒரு பாலத்தை உருவாக்கி தருகின்றார்கள். மாணவர்களின் லட்சியத்தை அடையவும் அதற்காக பாரிய முயற்சிகளையும் உதவிகளையும் செய்து வருகின்றார்கள். அதாவது பொருட்களை விற்பது வணிக கடை, மாணவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது 11 பேர் கொண்ட இந்த வினைத்திறன் மிக்க படை என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். கல்வித்துறையில் மட்டுமன்றி மாணவர்களை ஏனைய துறையிலும் தேர்ச்சி அடைய வைக்கின்றார்கள். அதற்காக போட்டிகளையும் நடாத்தி வருகின்றார்கள். அதாவது கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் நோன்பு காலங்களில் மார்க்க விடயங்கள் சம்பந்தமாக வினாவிடை போட்டிகளையும் நடாத்தி அதற்காக பரிசளிப்பதற்கு பல செலவுகள் ஏற்படுகிறது. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களை பாரிய தியாகத்தை செய்து வருகிறார்கள். முஸ்லிம் மாணவர்களின் கல்வியை முன்னேற்றுவதற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சியை சற்று நோக்குவோமேயானால், 3 வருடங்களாக இப்பாரிய நோக்கத்திற்காக அயராது பாடுபட்டு முயற்சியுடன் கூடிய தியாகத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த விதமான லாப நோக்கமும் இன்றி அல்லாஹ்விற்காக என்ற நல்லெண்ணத்துடன் இந்த வகுப்புகளை நடாத்தி வருகிறார்கள். மனிதனுக்கு நேரம் பொன்னானது. அந்த நேரத்தை கூட எமது மாணவ சமுதாயத்திற்காக அர்ப்பணித்துள்ளார்கள். அவ்வாறே கல்வி எனும் கடலை கடக்க ஆசிரியர் எனும் படகு தேவை. இதற்காக கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்ற வேகமும் விவேகமும் நிறைந்த, அதாவது கடலில் இருந்து தேடி எடுத்த முத்துக்களை போன்ற ஆசிரியர்களை எமக்காக தேடி அளித்துள்ளார்கள். கொழும்பில் மட்டுமல்லாது ஏனைய பிரதேசத்திலிருந்தும் ஆசிரியர்களை தேடி தந்துள்ளார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எந்த வகையில் கல்வியை கற்றுத்தந்தால் அவர்கள் முறையாக கற்பார்களோ அந்த வகையில் கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆற்றலை உடைய ஆசிரியர்களை எமக்காக நியமித்துள்ளார்கள். இந்த ஆசிரியர்களும் எம்மை கரை சேர்ப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். மற்றும் மாணவர்களின் ஒழுக்கம் சீர்குலையாதவாறு ஆண்களுக்கு வேறு வகுப்புகளும் பெண்களுக்கு வேறு வகுப்புகளும் வேறு வித்தியாசமான நேரங்களில் நடக்குகின்றது. முக்கியமாக ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர்களும் பெண்களுக்கு பெண் ஆசிரியர்களையும் நியமித்துள்ளார்கள். எந்த ஒரு காரணமுமின்றி ஆண் பெண் இரண்டர கலக்காதவாறு 3 வருடங்களாக இவ்வகுப்பை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். இம்3 வருடங்களும் இவ்வாறான பல முயற்சிகளையும் தியாகத்தையும் அவர்கள் எமக்காக செய்து தந்துள்ளார்கள். இதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், எதிர்வரும் காப்போத சாதாரண தர பரீட்சையில் சிறந்ததொரு பெறுபேற்றை பெற்று தருவோம் என மாணவர் சார்பாக நான் கூறிக்கொள்ள இங்கு கடமைப்பட்டுள்ளேன். வரலாற்று மூலாதாரமாக திகழ்வது சீகிரியா குன்றம். முஸ்லிம் மாணவர்களின் வலிமையாக திகழ்வது வினைத்திறன் மிக்க மன்றம். இவ்வினைத்திறன் மிக்க முஸ்லிம் ஒன்றியத்தை 3 வருடங்களாக சிறப்புற செய்வதற்கு உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாலும் உதவி செய்தவர்களின் செல்வத்தில் அல்லாஹ் தாலா மேலும் பரக்கத்தை ஏற்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலி வழங்க வேண்டும். இதே போன்று பல வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றங்களை பிரதேசத்துக்கு பிரதேசம் உருவாக்குவதற்கு வல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது எமது வகுப்புகளிலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு பயன்பெற்ற, அதேபோன்று போட்டிகளிலே முன்னுரிமை பெற்ற மாணவன் MSN சுகை. இந்த இடத்திலே முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றோம். வினைத்திறன்மிக்க முஸ்லிம் மன்றம் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. தியாகங்களை செய்திருக்கிறது என்பதற்கு தனிப்பட்ட முறையிலே நான் உடன்பாடு காட்டவில்லை. அவை தியாகங்கள் அல்ல, அவை அனைத்தும் முதலீடுகள். தியாகங்களை செய்கிற போது நீங்கள் அதிலே பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது. முதலீடுகளை செய்கிற போது நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும். பிரதிபலன்கள் எதிர்பார்த்து செய்யப்பட்ட முதலீடுகள் அவை என்று கூறிக்கொண்டு, அடுத்த 10 நிமிடங்களும் தேநீர் இடைவேளைக்காக நாம் இந்த விழாவினை நிறுத்தி வைக்கின்றோம்.
நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக இந்த விழா ஆறுதல் பெறுகிறது, அமைதி அடைகிறது. அதன் பின்னர் மீண்டும் சரியாக 11:25க்கு மீண்டும் விழாவிலே தொடர்வோம். முக்கியமான ஒரு உரை இடம்பெறவிருக்கிறது. அந்த உரைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள், மாணவர்களாகிய நீங்கள் கட்டாயம் உங்களுடைய செவிகளை தந்தாக வேண்டும். எனவே தேநீருக்காக இடைநிறுத்தி மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெயர்களை நான் வாசிக்கிறேன். உறுப்பினர்கள் தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். உதவி தலைவர் அல்ஹாஜ் ஜக்கீல் ஃபாசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செயலாளர் சகோதரர் ஃபவாஸ், உதவி செயலாளர் சகோதரர் ஜஹரான், பொருளாளர் சகோதரர் ஹம்தூன், உதவி பொருளாளர் சகோதரர் ஹில்ரி, நிறைவேற்றுக் குழு அங்கத்தவர்கள் சகோதரர் ஃபயாஸ்தீன், சகோதரர் ஷஹீர், சகோதரர் நசீர், சகோதரர் ஹில்மி சீனியர், சகோதரர் ஹில்மி ஜூனியர், 2 இல்மிகள் இருக்கிறார்கள். கடைசி ஆர் அப்துல்லா. இந்த குழுவிலே தலைவராக நான் இயங்குகிறேன். ஓரிரு அங்கத்தவர்கள் முக்கியமான வேலை காரணமாக அந்த அடைமொழி நிகழ்வுக்கு வரவில்லை. இருந்தாலும் திரைக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதிலே அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள் என்று கூறிக்கொள்ள நாம் ஆசைப்படுகின்றோம். அடுத்து உயர்கல்வியும் தொழில் வாய்ப்புகள். உயர்கல்வியும் தொழில் வாய்ப்புகள்
எங்களுடைய குழந்தைகள் படிக்கிறார்கள், இப்பொழுது என்ன படிக்கிறார்கள், எதிர்காலத்தில் என்ன படிக்கப் போகிறார்கள், எதனை படித்தால் அவர்கள் முன்னேறலாம், படிக்காமல் விட்டால் என்ன நடக்கும், ஓலவலிலே ஃபெயில் ஆனால் என்ன செய்யலாம், பாஸ் ஆனால் என்ன செய்யலாம், ஒருவர் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு திட்டமிட வேண்டும், இப்படி பல கேள்விகளுக்கு விடை தருவதற்காக இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லும் கலையிலே பாண்டித்தியம் பெற்ற நம்முடைய நண்பர் ஆசிரியர் ஜுஹைரே காதர் அவர்களை அன்போடு சிறப்புரையாற்றுவதற்காக அழைக்கின்றோம். சபையின் தலைவர் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் அதிதிகளே, இந்நிகழ்ச்சியின் மையங்களாக விளங்குகின்ற மாணவமணிகளே, இம்மாணவர்களின் பெற்றோர்களே, உறவினர்களே, இந்நிகழ்ச்சிக்கு முன்னின்று உழைத்து தமது காலங்களை இலங்கை சமூகத்தின், விசேடமாக முஸ்லிம் சமூகத்தின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்கின்ற முயற்சியாளர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு தரப்பட்ட நேரம் 1 மணித்தியாலம், 11 மணியிலிருந்து 12 மணி வரை. தற்பொழுது நேரம் 11:42. 18 நிமிடங்கள் இருக்கின்றன. 1 மணி நேர நிகழ்ச்சியை 18 நிமிடங்களில் உரையாற்றுவதா அல்லது 11:42 12:42 வரைக்கும் செல்வதா என்பது தொடர்பாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எனக்கு உத்தரவு வழங்க வேண்டும். இந்நிகழ்ச்சியினை 12:40 வரைக்கும் செய்வதா அல்லது 12 மணி வரைக்கும் செய்வதா? அஸ்மிசால் சார், ஓகே, ரைட். நிகழ்ச்சி 11 12 இப்போ 11:40 12:40 12:40 12:30. வெரி குட். ஏனென்றால் நேரம் சரியாக இருக்கணும். இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் நேரத்துக்கு காலத்தில் மிகவும் பெருமதியாக கண்ணும் கருத்துமாக வல்லவனாம் அல்லாஹ்வால அறிவூட்டம் செய்யப்பட்டவர்கள். சரியான முறையில் நினைத்த நேரத்துக்கு நினைத்தது செய்ய முடியாது. என்னிடத்திலையும் அந்த பயிற்சி வர வேண்டும், உங்களிடத்திலையும் அந்த பயிற்சி வர வேண்டும். அந்த பயிற்சியை நாங்கள் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த நேரத்தை நான் சரியாக எடுத்துக்கொண்டேன். ஓகே, நன்றி. பொதுவாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உயர்கல்வியும் தொழில் வாய்ப்புகளும் பற்றி நாங்கள் கலந்துரையாடவிருக்கின்றோம். கலந்துரையாடல், நீங்களும் கதைக்கலாம். அறிவில் நான் தேர்ச்சி பெற்றவன் அல்ல, நானும் தேடி அலைந்து அறிவினை பெறுவதில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றவன் என்ற அடிப்படையில் சில விடயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்களும் என்னுடன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், அந்த அடிப்படையில் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு காப்போத்த சாதாரண தரத்தை எதிர்வரும் 9ஆம் திகதியிலிருந்து 19ஆம் திகதி வரைக்கும் பரீட்சை எழுத தயாராகி கொண்டிருக்கும் இந்த மாணவ செல்வங்கள், இந்த மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள், முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இத்தருணத்தில் சிந்திக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில், இந்த நவம்பர், இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த காலங்களில் இந்த பிள்ளையினுடைய பெறுபேறு வரும் வரைக்கும் சிறப்பான ஒரு தேடலை நாங்கள் செய்ய வேண்டும். பிள்ளை பரீட்சை சித்தி அடைந்தால் எத்துறையில் உயர்கல்வியை மேற்கொள்ள வேண்டும். இப்பிள்ளை பரீட்சை சித்தி அடைய தவறினால் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரெண்டு வினாக்களுக்கும் தெளிவான விடை எம்மிடம் இருக்க வேண்டும். பெற்றோராகிய எங்களிடம், பிள்ளைகளாகிய எங்களிடம்
இந்த 2 வினாக்களுக்கும் விடை இருக்க வேண்டும். இந்த 2 விடையினையும் இந்த 2 தரப்பினரும் சமரசமாக கலந்துரையாடி முடிவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு பிள்ளை உயர்தரம் சித்தி அடைந்தால் நாங்கள் நேராக சிந்திப்போம், எங்களது பிள்ளைகள் திறமை உடையவர்கள், உயர்தரம் சித்தி அடைவார்கள் என்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் சித்தி அடைவார்கள் என்னும் நோக்கில் நாங்கள் தற்பொழுது கலந்துரையாடலை நிகழ்த்திவிட்டு இறுதியில் சித்தி அடைய தவறினால் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திப்போம். பொதுவாக இதுவரை 2012ஆம் ஆண்டு வரை இலங்கையில் இலங்கை கல்வி திட்டத்தில் A-level ஆர்ட்ஸ், காமர்ஸ், அடுத்தது சயின்ஸ், அந்த சயின்ஸ்ல சயின்ஸ் மேத்ஸ் 2 இருந்துச்சு. 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை ஒரு ஆசியாவில் ஒரு கல்வியில் கேந்திர மையமாக வர வேண்டும் எனும் ஒரு தலை சிறந்த எண்ணக்கருவின் அடிப்படையில் இலங்கை ஜனாதிபதியினுடைய இலங்கையில் தொழில்நுட்பவியல் துறை, டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரீம் என்ற ஒரு விடயத்தை இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமோட சேர்த்திருக்கிறாங்க. அது தற்பொழுது 2013 இப்ப அது செயற்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது, செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையில் அதுக்காக 1000 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில், முழு இலங்கையிலும் கொழும்பில் 12 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மொழியில் 2 பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரீமை படிக்கிறதுக்கு, அந்த ஸ்ட்ரீம்ல இருந்து படிக்கிறதுக்கு, ஒன்று அல் ஹிக்மா கல்லூரி, 2வது விபுலானந்த தமிழ் மகாவித்யாலயம். தமிழ் மொழியில உள்ள பாடசாலைகள் இந்த 2 பாடசாலைகள். இந்த 2 பாடசாலைகளிலும் 2 கோடி பெறுமதியான வளமுடைய ஒரு தொழில்நுட்பவியல் ஆய்வு கூடம் நிறுவப்படும். ஏற்கனவே விபுலானந்த தமிழ் மகாவித்யாலயத்தில் நிறுவப்பட்டுள்ளது. அல் ஹிக்மா பாடசாலையில் அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அது நடைபெறும். இந்த 2 பாடசாலைகளும் தமிழ் மொழி மூலமாக எங்களோட பிள்ளைகள் படிக்கலாம். சிங்கள மொழியில் படிக்க வேண்டுமாக இருந்தால் அடுத்த பாடசாலைகள் இருக்கின்றன. அதுல சில ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு, ஆனந்த பாலிகா, கோத்தமி பாலிகா போன்ற பள்ளிக்கூடங்கள். வேறு சில ஸ்கூல் இருக்கு, மிக்ஸ்டு ஸ்கூல், குல்லும்பெலி போன்ற ஸ்கூல்ஸ். எனவே எங்களோட பிள்ளைகள் சிங்கள மீடியம் படிக்கணும்னு சொன்னா அங்க நாங்க கதைச்சு பார்த்து இந்த அட்மிஷனை எடுக்கலாம். இது ஒரு நிறைய அதிகமான கலந்துரையாடல்களின் பின்னால் கல்வியலாளர்கள் கலந்துரையாடி இலங்கையில படித்தவர்கள் ஒரு புறம் இருக்க, அந்த படித்தவர்கள் பாதையில் இறங்கி தொழில் தேடி, தொழில் கேட்டு அரசுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு கூத்து, ஒரு நிலை காணப்படுகின்றது வளமையாக. இந்த நிலையை இல்லாமலாக்கி படித்த உடனேயே தொழில் வழங்குனர்கள், கம்பெனிஸ், எம்ப்ளாயர்ஸ், இங்க வாங்க, நீங்க இது படிக்கிறீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கு இங்க வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்ற இந்த நிலைமையை கொண்டு வர வேண்டும். அது சில பல்கலைக்கழகங்கள்ல, சில தொழில்நுட்ப கல்லூரிகள்ல, சில நிறுவனங்கள்ல படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கு. இப்போ மொரட்டுவ யூனிவர்சிட்டி, உதாரணமாக மொரட்டுவ யூனிவர்சிட்டி எடுத்தா ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர் போகும்பொழுது அந்த பிள்ளைகள் இந்த ஸ்டூடெண்ட் இந்த கம்பெனிக்கு, இந்த ஸ்டூடெண்ட் இந்த கம்பெனிக்கு என்ற ஒரு ட்ரெண்ட் ஒன்று காணப்படுகின்றது. எனவே அதே ட்ரெண்ட் பிள்ளைகளுக்கு வர வேண்டும், ஏற்படுத்தப்பட வேண்டும். பள்ளிக்கூடம் இருந்து வெளியாகிய பின்னரே அந்த ஒரு கேள்வி, அந்த வேலைக்கான, அந்த ஊதியத்துக்கான கேள்வி வர வேண்டும். அதனூடாக இலங்கையில் எல்லோரும் நிம்மதியாக, பொருளாதார நெருக்கடியின்றி சந்தோஷமாக, பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமையில் இருக்கலாம் என்ற ஒரு கனவின் அடிப்படையில் தான் இந்த துறை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக நான் இந்த இடத்துல உங்களை அறிவூட்ட வேண்டியது என்னுடைய மிக பிரதான கடமை என்பதனால் நான் அந்த விடயத்தை நான் உங்களுடன் கலந்துரையாடினேன். ஓகே, இந்த தொழில்நுட்ப துறைக்கு ஏற்கனவே கல்வியில் அதாவது பாடசாலைகளில் ஒரு சேர்க்குலர் இருந்துச்சு. ஆர்ட்ஸ்
ஆர்ட்ஸ் இல்ல காமர்ஸ், so not commerce, சயின்ஸ் மேத்ஸ் படிக்கிற பிள்ளைகள் கணிதம் அல்லது விஞ்ஞானத்தில் திறமை சித்தி, அந்த ஒன்றுல திறமை சித்தி இருக்கணும் என்ற ஒரு நியதி இருந்துச்சு. ஆனா இந்த தொழில்நுட்பத்துறைக்கு இப்போ ஒரு புதிய சேர்க்குலர், தொழில்நுட்பத்துறையில படிக்க வேண்டிய பிள்ளைகள் அவங்களுக்கு சயின்ஸ் மேத்ஸ் உட்பட கணிதம் தமிழ் உட்பட 6 பாடங்களில் சித்தி, அந்த 6 பாடத்தில் 3 பாடம் ஏதேனும் 3 பாடம் திறமை சித்தி. கணிதத்தில் எஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, விஞ்ஞானத்தில் எஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த பிள்ளை இந்த ஸ்ட்ரீம்ல படிக்கலாம் என்ற ஒரு சேர்க்குலர் கொண்டு வந்திருக்கு. இதுல உள்ள பாடங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி உள்ள பாடம், சிவில் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி. நான் கண்டிருக்கிறேன் பாடசாலைகள்ல, என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், நான் கண்டிருக்கிறேன் நிறைய எங்களோட பிள்ளைகள் இந்த டெக்னிக்கல் வேலையில சரி டேலண்டா இருப்பாங்க. அவங்க சிவிலா இருக்கலாம், அது மெக்கானிக்கலா இருக்கலாம், எலக்ட்ரானிக்கா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், ஐடியா இருக்கலாம். அந்த பிள்ளைகள் விரும்பக்கூடிய பாடங்களை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கல்வி திட்டத்தில் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 3 பாடங்கள் ஏதாவது ஒரு பாடம், அதே போல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், ஐடி, இந்த 5 பாடத்துல ஏதாவது ஒரு பாடம். மெக்கானிக்கல் டெக்னாலஜிக்கு அந்த பிள்ளை போனா அதுல ஒரு பாடம், இதுல ஒரு பாடம், இன்னொரு பாடம் அக்கவுண்டிங், economic, business studies, home economy, ICT, English, communication and mass media, geography, art, agriculture, science. இந்த 10 பாடங்கள் பிள்ளைகளுக்கு இதுல சில பாடங்கள் விருப்பம், சில பிள்ளைகள் ஆர்ட் விருப்பம், சில பிள்ளைகள் இங்கிலீஷ் விருப்பம், லாங்குவேஜ் பிள்ளைகள்ட்ட நாங்க நேரடியாக கேட்ட பிள்ளைகள் நான் லாங்குவேஜ் எனக்கு நான் நல்லா படிக்கும், லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எங்கட பிள்ளைகளுக்கு சரி விருப்பம், லாங்குவேஜுக்கு அவரை நாங்க சேர்க்கிறேன், லாங்குவேஜ் படிங்க, லாங்குவேஜ் அல்லது ஆர்ட் அல்லது ஹோம் எக்கானமி. பெண் பிள்ளைகள் விருப்பம்டா ஹோம் எக்கானமி, ஆம்பளை பிள்ளைகள் விருப்பம்டா ஹோம் எக்கானமி. ஹாஸ்பிட்டல் டூரிசம் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு துறை உலகத்தில் அதிக கேள்வியுடைய துறையாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே பிள்ளைகளை நாம அதன் பால் நகர்த்த வேண்டுமாக இருந்தால் ஹோம் எக்கானமிக் செய்யலாம். அந்த காலம் தான் ஹோம் எக்கானமிக், அடுப்பங்கரை அப்படி ஒரு காலம் போய் இப்ப இதெல்லாம் ப்ரொஃபஷன், நிறைய பணம், அழகான முறையில பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் இலங்கையில மட்டுமல்ல வெளிநாடுகளில் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய. எனவே இந்த துறையில இந்த பாடச்சேர்க்கைகள் குறைந்தது 3 பாடங்கள் எடுத்து, இந்த ஒவ்வொரு ஃபீல்டையும் ஒவ்வொரு பாடம் எடுத்து அழகா இப்படியான ஒரு ஃபீல்டுல எங்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இந்த பிள்ளை ஏலவல் படிச்சு இந்த ஏலவல் யூனிவர்சிட்டி போறதுக்கான என்ட்ரன்ஸ் கிடைக்காவிட்டாலும் அந்த பிள்ளைக்கு NVQ நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் தராதர பத்திரம், அந்த சான்றிதழ் 3 லெவல் 3 சர்டிபிகேட் அரசாங்கம் கொடுக்கின்றது. அது 3ஆம் நிலை டெர்ஷரி அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன் அதுக்குரிய ஏற்பாடு செய்து இளைஞர் மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சு அதுக்கு பொறுப்பாக இருக்கு. எனவே இந்த பிள்ளைகள் ஏதாவது குறித்த வேலையை பழகி இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு வேலையை அந்த தருணத்துல அந்த ஏலவல் பீரியட்ல பழகிறதால அந்த பிள்ளை அந்த ஏலவலுக்கு பிறகு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்காவிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு கை கொடுக்கக்கூடிய இடங்கள் நிறைய காணப்படுகின்றன. அதனால் இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் பொதுவா ஏலவல் எக்ஸாம் எல்லாமே 100% 100 மார்க்ஸ் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம், எழுத்து பரீட்சை. ஆனா இந்த ஸ்ட்ரீமுக்கு வர பிள்ளைகளுக்கு 75% மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாம், எழுத்து பரீட்சை, 25% மார்க்ஸ் செய்முறை பரீட்சை. எனவே பிள்ளை ஃபெயில் ஆகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு. எனவே இப்படியாக இந்த பிள்ளைகள் இங்கிருந்து வெளியானா 5 பல்கலைக்கழகங்கள்ல எதிர்காலத்துல இந்த பிள்ளைகளுக்கு நுழைவு அனுமதி கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அடுத்ததாக இந்த பிள்ளைகள் கல்வியியல் கல்லூரி, டெக்னாலஜிக்கல் தொடர்பான கல்வியியல் கல்லூரிக்கு
செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அதே போல காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, மருதான டெக்னிக்கல் காலேஜ் ஒரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காட் என்று சொல்லக்கூடிய காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில இந்த பிள்ளைகள் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. மேலும் இன்னொரு அரச சாராத தொழில்நுட்ப கல்லூரிகள், அந்த தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சி வழங்கக்கூடிய இடங்களில் சென்று பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். இப்படி இந்த பிள்ளை NVQ level 4 முடிச்சா இலங்கையில அது சர்டிபிகேட் லெவல்ல மிகவும் அட்வான்ஸ் சர்டிபிகேட் தான் NVQ level 4, level 5 டிப்ளோமா, level 6 ஹை டிப்ளோமா, level 7 டிகிரி, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, BTech. இலங்கையில யூனிவர்சிட்டி, அந்த BTech யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி ரத்மலானில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கொழும்பில் இருக்கக்கூடிய எங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. எங்களோட பிள்ளைகள் இங்க இருந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் எங்களோட வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த வாய்ப்புகள் டெக்னாலஜி என்று சொல்றது, இந்த டெக்னிக்கல் ஸ்கில் என்று சொல்றது உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய சப்ஜெக்ட் நாலேஜ். சில நேரம் மறந்துடும், தியரி மறந்துடும், ஆனா பிரயோக ரீதியாக செய்யக்கூடிய விடயம் மறக்காது. அதனூடாக நிறைய பிரயோசனம் கிடைக்கும். இலங்கையை விட வெளிநாடுகள்ல அதிகமான கேள்வி கிராக்கி காணப்படுகிறது. உதாரணமாக ஆஸ்திரேலியால இந்த பிளம்பிங் வேலை செய்யக்கூடியவரை சொல்ற டேப் டாக்டர், டேப் டாக்டர். அவர் அங்க டேப் டாக்டர், இங்கதான் இவரான்னு பார்க்கிறார். ஒரு காலம் வரும் இலங்கையிலையும் டேப் டாக்டர், கன்சல்டன்ட் ஃபார் திஸ் பிளம்பிங் கன்சல்டன்ட், அப்படி ஒரு காலம் வரும் இலங்கையில, வரக்கூடிய காலம். எனவே எங்கட பிள்ளைகளை, இன்றைய இந்த இளைஞர்களை தயார்படுத்த வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய தலையாய பொறுப்பு. ஓகே, இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுல இந்த பிள்ளைகள் போனா இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன? உதாரணமா நான் சொல்றேன், NDT, நேஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி. இந்த NVQ 3 இருக்கிற பிள்ளை இன்னொரு 1 year கோர்ஸ் அல்லது 18 month கோர்ஸ் ஒன்று செஞ்சா அந்த பிள்ளைக்கு NDT, நேஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி சர்டிபிகேட் கிடைக்கும். இந்த நேஷனல் டிப்ளோமா இன் சர்டிபிகேட் இந்த பிள்ளை படிக்கும் பொழுதே பார்ட் டைம் வேலைக்கு போனா ஒரு கம்பெனில அவருக்கு ஒரு 10-15,000 அந்த ரேஞ்சில் சம்பளம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் 1 yearல. செகண்ட் இயர் அந்த 15 ஒரு 15-25 மாறும். இந்த பிள்ளையோட இந்த அப்பாயின்மெண்ட் இந்த NDT சர்டிபிகேட் கிடைச்சதோட இந்த பிள்ளைக்கு 25,000க்கு மேல சம்பளம் கிடைக்கும். 25-40 அந்த ரேஞ்சில். அந்த சம்பளத்தோட ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா அதுக்கு பிறகு அந்த பிள்ளையோட சம்பளம் 40க்கு கூட, 40 கூட. ஆனா அந்த சம்பளங்கள் எந்த அளவு தூரம் போதும் என்று நாங்க நினைக்கிறோம்னு எனக்கு தெரியாது. வியாபாரம் ஒன்று செய்து பிள்ளைகள், பொதுவா நான் சொல்றது, நான் உங்களோட கதைக்கோடும் பிள்ளைகள் சொல்றேன், எங்கட பாப்பா பொதுவா கேட்கிறேன், சார் இந்த டாக்டருக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு 50,000. ஓகே, 50,000 தானே. எங்கட பாப்பா இது ஒரு 2 கிழமையில ஒரு கிழமையில உழைச்சிடுவார். பஜாருக்கு போய் வந்தா 2 கிழமையில 50,000 ரூபாய் கிடைக்கும். எங்களோட பிள்ளைகள ஆட்டிடியூட், எங்களோட பிள்ளைகள சிந்தனை உண்மையாக இருக்கும். ஆனா அந்த 50,000, அப்படி கிடைக்கிற 50,000 எவ்வளவு காலத்துக்கு நிரந்தரம்? அது எவ்வளவு காலத்துக்கு நிரந்தரம்? பாப்பாவுக்கு சுகம் இல்லாம வந்தா, பாப்பா வீட்டோட ஆனா, பிள்ளை சொல்ற, ஓப்பனா சொல்ற, பஜாருக்கு போனா 50,000 ரூபாய் எங்களோட பாப்பா கிடைக்குது. ஒரு 2 கிழமையில கிடைக்குது. நீங்க ஒரு மாசமா அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போடுவீங்க. நோ. ஆனா அந்த டாக்டருக்கு ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கார் பெர்மிட் ஒன்று கிடைக்கும். டாக்ஸ் ஃப்ரீ கார் பெர்மிட் ஒன்று கிடைக்குது ஒவ்வொரு 5 வருடத்துக்கும். அந்த டாக்ஸ் ஃப்ரீ கார் பெர்மிட்ல ஒரு 40 லட்சம் ரூபாவை கொடுத்து 80 லட்சம் 90 லட்சம் கிட்டத்தட்ட 70 லட்சத்துல வாகனத்தை கொள்வனம் செய்யலாம், வாங்கலாம். அன்றைக்கு நான் பார்த்தேன், எங்கள்ட ஒரு எஜுகேஷன் செக்டர்ல உள்ள ஒரு ஆள், அவரை பெர்மிட் எடுத்து 1,20,00,000 ரூபாய், 12 மில்லியன்
வெஹிக்கிள் 5.88 மில்லியன் பே பண்ணிட்டு 12 மில்லியன் வெஹிக்கிள் பெருமதியான வெஹிக்கிளை எடுத்திருக்கிறார். அவர் அதே வெஹிக்கிளை ஒரு மாசத்துல கொடுத்தா கை மாறினா 11 மில்லியனை கொடுத்தாலும் அவருக்கு நட்டம் இல்லை. அங்கால் 50 லட்சம் 60 லட்சம் உண்டு, இங்கே வரி இது சும்மா. இப்படித்தான் இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, நாங்க அனுபவிக்காம இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அந்த ருசி வழங்கவில்லை, எங்களுக்கு இந்த பஜார்ல கிடைக்கிற ருசி வழங்கு. நான் யாரையும் பஜாருக்கு போவானாம்னு சொல்ல, போங்கோ ஆனா படியுங்கோ, குவாலிஃபிகேஷன் போங்க. எம்பிஏ முடிச்சிட்டு மை டியர் ஸ்டூடெண்ட், நீ எம்பிஏ ஸ்டூடெண்ட், நீ ஒரு எம்பிஏ குவாலிஃபிகேஷன் அந்த ப்ரொஃபஷனல் நீ போ. உனக்கு இந்த பிசினஸ் இப்ப இந்த உமா அப்ப இந்த செய்யற பிசினஸ்ல இவ்வளவு ப்ராஃபிட் என்றா, நீ ஒரு எம்பிஏ முடிச்சு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கோட இருக்கும் பொழுது உனக்கு இந்த சாமான் இம்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட் பண்ற இந்த பிசினஸ்ல பெரிய வேலை செய்யலாம். இதன் ஊடாக இந்த சல்லி உனக்கு நல்ல, உன்னோட குடும்பத்துக்கு நல்ல, இந்த நாட்டுக்கு நல்ல, மற்ற மக்களுக்கு நல்ல. எனவே பிள்ளைகள் படிப்பின் பக்கம், கல்வியின் பக்கம் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். நாங்கெல்லாம் சாதாரணமாக கவர்மெண்ட் சேவன், என்ன பொறுத்தளவுல வீடு வாடகைக்கு எடுத்து கொழும்புல இருக்கிறது சொன்னா ஒரு கவர்மெண்ட் சேவன் பொதுவா பார்த்தா ஏழாது. ஆனா ஏழும், நான் நினைக்கிறேன் இவ்வளவு ஏழும் உள்ளது போய் பார்க்கணும் அங்க என்ன இருக்குன்னு சொல்லி. அங்க என்ன இருக்கு, அங்க உள்ள ரசம் ருசி வேற வேற இதுகள் என்ன இருக்கு. சம்பளம் பேசிக் அப்படிதான். ஏன்னா பென்ஷன் கொடுக்க போகணுமே, பென்ஷனும் இருக்கு, வேலையை விட்டு 55 வயசுல நின்றா கூட திரும்ப பென்ஷனே. அதனால பேசிக்குகள் குறைவா இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆனா அங்க நிறைய காசு இருக்கு, நிறைய காசு இருக்கு, வருமானம் இருக்கு. ஹலாலான ஹலால், ஹராம் இல்ல, ஹலாலானது, களவு பொய் இல்ல, நல்ல காசு, நல்ல காசு, தெளிவான காசு, அழகான காசு, பரக்கத்துடைய காசு, நிறைய காசு இருக்கு. எங்கட ஆக்கள் அதுக்குள்ள போகணும். எங்கட கிளம்பு டேம் ஸ்ட்ரீட் இப்ப அங்க இல்ல, கச்சேரி திமிரிகசியா போயிருக்கு, கச்சேரி டிவிஷனல் செக்ரட்டரி. எங்கட முஸ்லிம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் போக இயலாதா? இல்ல. வடக்குக்கு போனா இருக்கிறாங்க, கிழக்கு போனா இருக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு இருக்கிறார்? அந்த உணர்வு இல்லை. நாங்களும் கல்வியில ஏதாவது படிச்சு எங்கட சமூகத்துக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த நாட்டுக்கு நான் ஒரு முஸ்லிம் டாக்டராக நான் இருக்கணும், ஒரு எஜுகேஷன் சர்வீஸ் நான் செய்யணும், போலீஸ் சர்வீஸ் செய்யணும். அந்த ஒரு ஃபீலிங் வரணும், வரணும், வரணும். அது வருவதன் ஊடாகத்தான் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சௌக்கியமாக வாழ இயலும். அடுத்த மகனை, அடுத்த தமிழ் சிங்கள அடுத்த மக்களை பற்றி சரியான ஒரு புரிந்துணர்வு, கல்வி சிந்தனையாளர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க என்ற விடயம் எல்லாம் வரும் எங்கட பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது. ஓகே, ஒரு என்டிடி முடிக்கிற ஒரு பிள்ளை ஒரு டிப்ளோமா மேக்ஸிமம் அவருக்கு ஒரு 3-4 இயர்ஸ்ல ஒரு 60,000 போகும். பிரைவேட் செக்டர் அது தங்கி இருக்கு. இந்த கம்பெனிஸ்ல எந்தெந்த இடத்துக்கு வேலைக்கு போறாருன்னு சொல்லி அந்த இடத்துல இவர் எந்த அளவு நல்ல முறையில வேலை செய்யறார் இடத்துல. எனவே ஒருத்தருடைய அந்த பேக்கேஜ் தீர்மானிக்கப்படுறது அவருடைய ஸ்கில், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய குவாலிஃபிகேஷனை வைத்து. அது இதுதான் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு டிகிரியோட ஒரு மனிதன் போனா அந்த டிகிரி முடிஞ்சதோடையோ இன்ஜினியரிங் ஃபீல்ட், உதாரணமா ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஒரு டிகிரி, அந்த டிகிரியோட போனா அவருக்கு குறைஞ்சது சாதாரணமா ஃபர்ஸ்ட் இயர்ல முதலாவது வருஷத்துல அவருக்கு போய் சேரும் பொழுது, டிகிரி முடிச்சு போய் சேரும் பொழுது ஒரு 40,000 to 60,000 rupees, ஒரு 40 தொடக்கம் 60,000 ரூபாய் சம்பளத்துல இலங்கையில சாதாரணமா போய் சேரலாம். சில நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இப்ப கொடுக்குறாங்க, இன்டர்ன் ப்ரோக்ராம் சொல்லி படிக்கும் பொழுது இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு 30-35 பார்ப்பாங்க. ஆனா அவர் நல்லா அவருக்கு இன்டர்ன் வேலை தெரியும்னு சொன்னா 40-60 ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு 2-3 வருஷத்துல வாகனம் அப்படி இப்படி சொல்லி ஃபெசிலிட்டிஸ்கள் கூடும், ஃபெசிலிட்டிஸ் கூடும். அந்த ஃபெசிலிட்டிஸ் அவருக்கு அங்க போதான்னு சொன்னா இன்னொரு கம்பெனிக்கு அவர் ஜம்ப் பண்ணலாம், அல்லது அவர் இன்னொரு நாட்டுக்கு ஜம்ப் பண்ணலாம். நான் கேள்விப்பட்ட ஒரு மரதான டெக்னிக்கல் காலேஜ்ல எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் செஞ்ச ஒரு பாய் உண்டு. அவர் அது NVQ சர்டிபிகேட்டும் இல்லை, அது ஒரு நார்மல். அவர் இன்றைக்கு யுஎஸ்க்கு போயிருக்கிறார், யுஎஸ்க்கு ஒர்க் பர்மிட்ல போயிருக்கிறார், போய் அங்க வேலை செய்யறாரு சொல்லி இன்றைக்கு மார்னிங் ஒரு பாய் சொல்றாரு, எலக்ட்ரிக்கல் செஞ்ச ஒரு பாய். சோ ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் வரும், பிள்ளைகள் படிக்கணும். படிப்போம். எங்களுடைய பிள்ளைகள்
ஃபார்முக்கு போய் சேர்றாங்க. நல்ல ஆடிட் ஃபார்ம், நான் ஆடிட் ஃபார்ம். அக்கவுண்டிங் செய்யற பிள்ளைகள், காமர்ஸ் செய்யற பிள்ளைகள், அக்கவுண்ட் செய்யற பிள்ளைகள் ஆடிட் ஃபார்ம் போறாங்க. ஆடிட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் கொடுக்குற சம்பளம் ஒரு 4000 5000, கொஞ்சம் மூக்குத்தூள் போறது காணான்னு சொல்லுவாங்க சில பிள்ளைகள், கொஞ்சம் ஓகே. ஆனா அங்க நிறைய வேலை பழக்குவாங்க, நிறைய வேலை பழக்குவாங்க. அந்த வேலை பழகி வரும் பொழுது அங்க ஒரு 5 வருடம் இருக்கும் பொழுதுதான் ஒரு 25,000 30,000 சம்பளம் அவருக்கு கிடைக்கும். ஆனா அந்த 5 வருடம் அவர் அங்க படிக்கிற விடயங்கள், நிறைய விஷயங்கள் அவருக்கு படிப்பிச்சு கொடுப்பாங்க. ஒரு இடங்களுக்கு போட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுல இந்த பிள்ளை படிக்கிற படிப்பு அந்த 5 வருடத்துக்குமான முதலீடு. அந்த 5 வருடத்துக்கு பிறகு இன்னொரு கம்பெனி போனா 1.5 லட்சம் 2 லட்சம், வெளிநாட்டுக்கு போனா 2.5 3 4 5 10, ஒரு மாசத்துக்கு 12 15 20 லட்சம் ரூபாய் சம்பளம். ஒரு அக்கவுண்டன்ட் இங்க இருந்து படிச்சு போட்டு சரியான இடத்துல போய் அவர் செட் ஆனாருச்சுன்னா மாஷா அல்லாஹ் ஒரு மாதத்துக்கு 10 15 காசும் பிசினஸ் மாதிரி எல்லாருக்கும் செய்யலாதே. பிசினஸ் எல்லாருக்கும் வரும், லக்ல வரும். செல் நேரம் வாசி பாடும், கல்லு படுறமாய் செல் நேரம் போனது. அதுக்கு பிறகு பௌத்துல புளி கரைக்கும் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறார்கள் சரியான ஹெடேக், செக் கொண்டு அங்கால் எங்கால் ஆயிடுச்சுன்னா சரி குழப்பம். அதை விட கல்வி அறிவு படிக்கிற குவாலிஃபிகேஷன் ஒரு பயமும் தேவையில்லை, ஒரு நஷ்டமும் தேவை, சந்தோஷமா தூங்கிடு. செக் கொண்டு வராது, இரவையில ஒரு செக்கும் வராது, பகலையில செக் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஒன்றும் வராது, ஹெடேக் வராது. எங்க டாக்டருக்கு நிறைய நோய், இந்த டேமெல்ல போயிட்டு பார்த்தா என்ன நோய், நிறைய நோய் இருக்கு. அதுக்கு இந்த நோய்களுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ், கவலை, அதை பத்தி யோசிக்கிற பீதி. இப்ப வரும் இந்த செக் இருக்கும் பொழுது இங்க இந்த ஹோமோன் வேற ஹோமோன், நார்மல் ஹோமோன் இல்ல, வேற ஹோமோனல் சுரக்கும். அந்த ஹோமோன் ஆசிட்கள் உடம்புக்கு நல்லதில்லை. அந்த ஹோமோன் ஆசிட் உடம்புக்கு நல்லது. இதனால ஒரு ஜாதி வியாதி அது இன்னொரு பக்கம் இருக்கு. எனவே என்னோட பிள்ளைகளை, இந்த செல்வங்களை நாங்க கல்வியில நாங்க உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் அந்த ஏலவல் முடிச்சு போட்டு ஆடிட் ஃபர்முக்கு போகாம இன்னொரு இடத்துக்கு ஒரு நார்மல் ஹார்ட்வேர் அல்லது ஒரு நார்மல் கம்பெனிக்கு போனா அங்க ஒரு 10,000 15,000 கொடுப்பாங்க. நான் ஆடிட் ஃபர்ம் அங்க கொடுப்பாங்க. ஆனா தம்பி படிக்க மாட்டார், கொஞ்சம் அந்த கம்பெனி மட்டும்தான் வேலை தெரியும். இன்னொரு அடுத்த வருஷம் ஒரு 2000 3000 5000 கூட்டுவாங்க. 10,000 சேர்ந்தவருக்கு 15,000, அடுத்த வருஷம் 20,000, அதுக்கு அடுத்த வருஷம் 25. ஆனா அவருக்கு தலையில அந்த கம்பெனியை மட்டும், அந்த கம்பெனியை பத்தி மட்டும்தான் அவருக்கு நாலேஜ் இருக்கும். ஆடிட் ஃபர்ம்ல போனா ஃபர்ஸ்ட்டுக்கு 4 7 10 12 15 தான் கொடுப்பான், கொஞ்சம் தான். ஆனா நாலேஜ் எங்க போனாலும் நல்ல ஒர்க். ஏஎல் படிச்ச ஒரு பிள்ளை அக்கவுண்டிங் ஃபீல்ட்ல நாங்க எடுத்துக்கொண்டா AAT என்ற விடயம் ஒன்று இருக்கு. AAT அசோசியேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் டெக்னீஷியன். ஒரு 1.5 years கோர்ஸ், 3 ஸ்டேஜ் இருக்கு. ஏ லெவல் செஞ்ச பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செய்ய தேவையில்ல, செகண்ட் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வருடத்துல ஏ லெவல் காமர்ஸ் படிச்ச பிள்ளை 1 வருஷத்துல அந்த கோர்ஸை முடிக்கலாம். அப்படி முடிக்கிற பிள்ளை சாதாரணமா அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பின்னால சிம்பிளா ஒரு 30,000 rupeesக்கு ஒரு 1.5 yearsல வேலைக்கு சேரலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னா ஒரு 20-25 போகும். ஆனா அந்த பிள்ளை ஒரு கம்பெனில எப்படியோ சேர்ந்து ஒரு 2 years 3 years இருக்கும் பொழுது அந்த பிள்ளையோட சம்பளம் 60,000 ஆக மாறிடும். 60,000 ஆக மாறிடும். அந்த பிள்ளை அதோட இன்னும் கொஞ்சம் படிக்குமாக இருந்தா CMA, சார்ட்டர், ACCA, சீமா அல்லது ஓபன் யூனிவர்சிட்டியில, ஸ்ரீ ஜாவர்தனபுர யூனிவர்சிட்டியில அல்லது காமராஜன் யூனிவர்சிட்டியில எங்க சரி ஒரு இடத்துல இந்த பிள்ளை ஒரு டிகிரி ஒன்று செஞ்சா, சவுதியில எனி அக்கவுண்டிங் டிகிரி அவங்க அதைத்தான் பார்க்குற வேலை தெரியும். ஓகே, டிகிரி நல்ல சம்பளம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 1.5 லட்சம் ரூபாய் 4,000 ரியாலுக்கு பொதுவாக கூப்பிடுவாங்க. 3,500 4,000 ரியாலுக்கு கூப்பிடுவாங்க. பெய்த்ரோடும் போனது பிறகு மேல இருக்கிற போஸ் அங்கால அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி போனா இவருக்கு வேலை தெரியுமெண்டா சவுதிக்காரன் மெல்ல தூக்கி இவர் அங்க மேலுக்கு போட்டுருவாங்க. சவுதியில நடக்கிற சிஸ்டம் நாங்க கேள்விப்படுற விடயங்கள். அவங்களுக்கு தேவை வேலை, பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஓகே, பிள்ளைய மேல தூக்கி போட்டுருவாங்க.
அதுக்கு பிறகு அங்க ஒரு 1 இயர் இருந்தா இவர் அந்த பொஸ்ஸோட நல்லவா மனுஷன்னா நல்லா அந்த எம்ப்ளாயிஸோட வேலை செய்யறாரு மனுஷன்னா 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் காசு ஸ்பெஷலா அந்த சவுதி காசு அதுவும் சரி ஒரு பரக்கத்தான காசு என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தெரியாது எனக்கு. வேற இடங்கள்ல சம்பளம் கூட இருக்கும். ஆனா அதை விட சில நேரம் இந்த சவுதியில உழைக்கிற காசுல நிறைய பரக்கத் நான் கண்டிருக்கிறேன் சில இடங்கள்ல. ஓகே, அது உண்மை போய் தெரியாது, எந்த பார்வை அப்படி. ஓகே, இப்படி இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம், சரியான மார்க்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும், சரியான ஒரு வழி ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த பிள்ளைக்கு ஒரு ACCA டிகிரி ஒன்று இருந்தாலும், சார்ட்டர் டிகிரி ஒன்று இருந்தா, சார்ட்டர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தா அந்த பிள்ளை நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வாய்ப்புன்னு சொன்னா இலங்கையிலேயே 80,000க்கு மேல வாகனம் மத்த வசதிகள் நிறைய இருக்கு. அதுக்குள்ள போய் பார்க்கணும். அதுக்குள்ள மக்கள் அனுபவிக்கிற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த யூனிவர்சிட்டி வழிய the professors, lecturers, senior lecturers, பெரிய highly qualified ஆட்கள், PhD holders, அவர பேர் அங்க சீனியர் லெக்சரர். அந்த யூனிவர்சிட்டி கட்டி பிடிச்சுக்கொண்டு நிறைய நாள் இருப்பாரு. சும்மா இருக்க மாட்டாங்க. மனித மனசு எங்கேயும் சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று இருந்தா தான் அங்க இருக்கு. ஒரு இடத்தை பிடிச்சுக்கொண்டு நிக்கிற மனுஷனா நாங்க ஒரு பள்ளியைத்தான் பிடிச்சு கொண்டு இருந்தா ஒருத்தர், அங்க நிறைய விடயங்கள் இருக்கும். இல்லாட்டி ஒரு கடையை பிடிச்சுக்கொண்டு சில நேரம் ஒரு சின்ன ஒரு கடையா இருக்கும். ஆனா அந்த கடையை அவர் சும்மா வச்சு கொண்டு இருக்க மாட்டாரு. அதுல நிறைய ப்ராஃபிட் இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா தான் எங்களுக்கு விளங்கும். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி இந்த ஏரியாவை நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 2013ஆம் ஆண்டு 3ஆம் மாசம் 21ஆம் தேதி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். யூனிவர்சிட்டி, பேராதன யூனிவர்சிட்டிக்கு லெக்சரர்ஸ் எடுக்க போறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க அவங்களோட பேசிக் சேலரி அந்த நேரம், அதுக்கு பிறகு சேலரி கூட்டிருக்கு. இப்ப 2013 ஒரு பிக்கெட்டிங் ஒரு ஸ்ட்ரைக் எல்லாம் போய் இப்ப சேலரி கூட்டிருக்கு. அது அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் இல்ல. இது 2013 சேலரி கூட்ட முதல் அந்த நேரம் ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் உடைய பேசிக் சம்பளம் 67,000 to 82,000. குறைஞ்சது 67, மேக்ஸிமம் 82. அது சேலரி, பேசிக் சேலரி. அதோட 35% ரிசர்ச் அலவன்ஸ், 15% இன்னொரு ஸ்பெஷல் அலவன்ஸ். அப்படி இருந்தா 35, 15, 50%. அந்த மனிதன் 80,000 சம்பளம் என்றா திரும்ப 40,000 சம்பளம் இந்த அலவன்ஸுக்கு போகுது. அப்ப 40, 80, 1,20,000 சும்மாவே அது வந்துட்டு. அதை விட காஸ்ட் ஆஃப் லிவிங் எங்களுக்கும் கிடைக்குது. நார்மல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எல்லாம் கிடைக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் அவங்களுக்கும் இருக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் சில நேரம் அவங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், இப்ப ஒரு நார்மல் கவர்மெண்ட் சர்வெண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் 7,800 ரூபாய். 7,800 ரூபாய் ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் கூட இருக்கும் சில நேரம் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங். அதுக்கு பிறகு இன்னொரு அகாடமிக் அலவன்ஸ் திரும்ப கிட்டத்தட்ட அந்த சாதாரணமா அவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் அப்படியே காசு கிடைக்குது இந்த பேஷீட்ல இருந்து. அதை விட அவங்களுக்கு ஒரு பிள்ளடைக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வருது. யூனிவர்சிட்டியில எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம்ல ஒரு பேப்பர் உண்டு. ஒரு 2 hours பேப்பர் செட் பண்ணினா ஒரு 2,000 rupees. ஒரு பேப்பர் உண்டு. சில கேள்வி போன வருஷத்துக்கு கேள்வியும் போடலாம், அதுக்கு முந்தின வருஷத்துக்கு கேள்வி, அது நோ ப்ராப்ளம். அப்படியும் நடக்கலாம், தெரியாது. உங்களுக்கு பேப்பரில் பார்த்தா விளங்கும். சில நேரம் சில கேள்வி பேப்பர் மதரசாக்களை ஒரு பொதுவான விடு, அந்த விடயம் தான் படிக்கிறேன், இவ்வளவு தான் படிக்கிறேன்னு சொன்னா இதுலயும் கேள்வி வரும், இதுலயும் கேள்வி வரும், கேள்வி இதுல இதுக்குள்ளதான் சுத்தணும். எனவே அந்த கேள்வி ஒரு பேப்பர் 2 hours பேப்பரை செட் பண்ணி கொடுத்தா 2,000 rupees. ஒரு பேப்பர் கரெக்ட் பண்ணினா ஒரு புள்ளோட பேப்பரை கரெக்ட் பண்ண சாதாரணமா 100, 150, 200 rupees. இதெல்லாம் வந்து சிறுதுள்ளி பெரும்பள்ளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய ஒரு பல்கா வரும். இப்படி அது மட்டுமல்ல, அவங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி இருக்கிறோம் நாங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். சபட்டிக்கல் லீவ்னு சொல்லி ஒரு வருஷ லீவ் இருக்கு அவங்களுக்கு. 7 வருஷத்துக்கு ஒரு வருடம் இலங்கையில, வெளிநாட்டுல 5 வருஷத்துல ஒரு வருடம். அது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுது. இலங்கையில 7 வருஷம் வேலை செஞ்சா ஒரு வருடம் நீங்க வீட்டுல இருக்கலாம் அல்லது வேற கம்பெனிக்கு வேலை போகலாம். ஆனா கேம்பஸ் உங்களுக்கு சம்பளம் தந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு மாசம். நீங்க கேம்பஸுக்கு போக தேவையில்லை.
கேம்பஸுக்கு போக தேவையில்லை, ஆனா சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு. வீட்டிலே இருக்கலாம், நீங்க வேலையும் செய்யலாம். அந்த 1 இயரை நீங்க 1 வருடம் அப்படி தார விரும்பினா ஒரு பிள்ளைக்கு தொழில் கிடைக்குமாக இருந்தா பிள்ளை நீட்டலாம், நீட்டி பிள்ளை எடுக்கலாம் அடுத்த வருடம். அதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, அது லீவு கொடுக்கலாம். இப்ப சில கவர்மெண்ட் ப்ராஜெக்டோட நாங்க போய் சேரலாம், ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் போய் சேரலாம், கன்சல்டனா வேலை செய்யலாம், அதுக்கு வேற காசு வரும். அதே போல ஸ்டடி லீவ்னு சொல்லி படிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரியோட ஒரு யூனிவர்சிட்டி சேர்ற ஒரு பிள்ளைக்கு, ஃபர்ஸ்ட் டிகிரியோட யூனிவர்சிட்டி போய் சேர்ற பிள்ளைக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறது ஸ்டடி லீவ். ஸ்டடி லீவ் என்ன? சம்பளம் கிடைக்க படியுங்க, சம்பளம் தார படியுங்க, வீட்டில இருந்து படியுங்க. அல்லது நீங்க எங்க சரி போகணும், நேபாள் போகணுமா, சைனாவுக்கு போகணுமா, ரஷ்யாவுக்கு போகணுமா, அமெரிக்காவுக்கு போகணுமா, காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்பா, ஏசியா பசிபிக் ஸ்காலர்ஷிப்பா, என்ன சார் ஸ்காலர்ஷிப் எடுத்து போகலாம். சில நேரம் ஃபேமிலியையும் கூட்டிக் கொண்டு போகலாம். வசதிகள். அதே போல கான்ஃபரன்ஸ்கள் அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு நாடுகள்ல கான்ஃபரன்ஸ், இலங்கையில் இருக்கிற கான்ஃபரன்ஸ், அங்க போன அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனா அந்த மக்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அந்த மரியாதையை அனுபவிச்ச மனுஷனுக்கு விளங்கும். அதை விட்டு போட்டு வரமாட்டாங்க, இப்போ ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சு அந்த பிசினஸ்ல அந்த ரசம் ருசி சுவை பட்டவர் அதுல இருந்து விலக மாட்டார். அதே போல ஒரு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆன ஒரு பிள்ளை கிரேட் 5 பாஸ் ஆனதுக்கு பிறகு அந்த பிள்ளைய 4 பேர் வந்து முத்தமிட்டு அந்த பிள்ளைய மேலடை கீர்த்தி மாலை போடும் பொழுது அந்த பிள்ளை அந்த ரசம் அந்த ருசி பட்ட பிள்ளை ஃபெயில் அடைகிறதுக்கு திரும்ப வாழ்க்கையில ஃபெயில் அடைகிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். அந்த பிள்ளை விரும்பும் நான் இன்னும் பாஸ் ஆகணும். ஒரு அது சில நேரம் இந்த கிரேட் 5 பிள்ளைகளுக்கு சில நேரம் விளங்காம இருக்கும். ஆனா அது A level பிள்ளைகளுக்கு அது நல்லா விளங்கும். ஒரு A level ஒரு அவார்டு எடுத்த பிள்ளை யூனிவர்சிட்டியில போய் எப்படி சரி ட்ரை பண்ணி நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகணும்ன்ற ஒரு முயற்சி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிள்ளை முயற்சி. நாங்களும் அப்படி படிக்கும். அந்த ருசி அந்த சுவை அறிஞ்சு படிக்கும். சுபஹானல்லாஹ். அதுல கிடைக்கிற மரியாதைகள், அதுல கிடைக்கிற ரெஸ்பெக்ட், அது நாவால சொல்லலாம் அப்படி. ஓகே ரைட் குட். ஸ்பெஷல் லீவ் சொல்லி இன்னும் லீவ் எல்லாம் கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி குவார்டர்ஸ் வீடு ரெண்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் ப்ரொஃபஸரா இருந்தா நான் ரெண்டுக்கு தேவையில்லை, குவார்டர்ஸ் கிடைக்கும். அங்க ஒரு சின்ன ரெண்ட் ஒன்று இருக்கு. பெரிய 20, 30, 40,000 ரூபாய் 60,000 ரூபாய் வீட்டு ஒரு 3-4,000 ரூபாய்க்கு சின்ன ரெண்ட் உண்டு. அது யூனிவர்சிட்டி அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப அது சின்ன கணக்கு கொண்டு இருக்கு. அது சும்மா எங்கட பில் கட்டுற மாதிரி போயிது, அல்லது வீட்டுல ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கேஸ் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும், சும்மா சின்னது. இதெல்லாம் இருக்கு. இதுல என்னோட பிள்ளைகள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். ரோட்ல இருக்கிற அல்லது எங்களுக்கு தெரிகிற எங்கட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விடயங்களை நாங்க ஊக்கப்படுறதை விட நாங்க இந்த விடயங்களை தேடி அறிஞ்சு ஊக்கம் பெறணும். அதே போல அவங்க நிறைய ரிசர்ச்கள் செய்யலாம், கன்சல்டிங் கொடுக்கலாம். இப்படி படிச்சவங்க, அறிவு ஞானம் உள்ளவங்க, கல்வி ஞானம் உள்ளவங்க, தேர்ச்சி உடையவங்க. உதாரணமா எங்களுக்கு தெரியும், இங்க சில ட்ரெயினர்ஸ் வருவாங்க, நாம கேள்விப்படுறோம். சில ட்ரெயினர்ஸ் உதாரணமா இந்த இடத்துல நின்ற ஜனாப் அஸ்மிசாலி அவர்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறார். இருந்தா அவர் ஒரு ட்ரெயினர், அவர் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டா ஒரு மணித்தியாலத்துக்கு பொதுவாக குறைஞ்சது 15,000. இப்படி எங்களுக்கு தெரியும், இந்த முச்சத்து மல்லிகை மணக்கிறது போல இங்க வந்த அவருக்கு அது கிடைக்காது. ஆனா அவங்களுடைய அந்த வேலை பிரைவேட் பிசினஸ், கோஆபரேட் வேர்ல்ட் சொல்ற அந்த சம்பாதிக்கிற உலகம் ஒன்று இருக்கு, பிசினஸ். அந்த பிசினஸ் காரணத்துல போயிட்டு ஒரு 1 hour கலைச்சா பெரிய காசு. அது நான் சொன்ன சும்மா 15,000. ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸுக்கு 50,000, 25,000 சம்திங் லைக் தட். பெரிய காசு. ட்ரெயினர்ஸ் ஒரு பிள்ளையோட சுமார் கவுன்சிலிங், ஒரு பிள்ளையோட எஜுகேஷனல் மோட்டிவேஷன் சம்பந்தமா கதைக்கிறேன், ஒரு 40 நிமிஷம் கதைக்கிறேன், 1000 ரூபீஸ் குறைஞ்ச காசு அடிக்கிறேன்னா வாங்குறேன். ஏன்னா அவர நேரம் சாதாரண நேரம்
இந்நேரத்துக்கு நாங்க ஒரு மரியாதை ஒன்று கொடுக்கணும். அவர் பட்ட கஷ்டம் இந்த பிள்ளையை ஹேண்டில் பண்றதுக்கு அவர் படிச்ச படிப்புகளுக்கு நாங்க ஒரு மரியாதை கொடுக்கணும். சும்மா